ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சாரி, என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான். அதுவும் இல்லாமல் கந்தபுராணம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கேக் சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் நான் வீட்லேயே சாக்கோ லாவா கேக் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்கிட்ட கொக்கோ பவுடர்லாம் எதுவும் இல்லை, பட்டர்லாம் வேணும். சரின்னு சிம்பிளாக முடிக்கலான்னு ஒரு 10 ரூபாயில் முடிஞ்சிச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாகவும் இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் ஸ்டீம் பண்ணி தான் எடுத்தேன் இந்த கேக்கை. ரொம்ப சூப்பராக இருந்தது. பிஸ்கெட் 10 ரூபாய் ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணால் போட்டுக்கோங்க. அதோட நான் கம்பு மாவு சேர்த்து செஞ்சேன் இந்த சாக்கோ லாவா கேக்கை. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஹெல்த்தியாக போட்டோமே அப்படின்றதுக்காக. நீங்களும் பசங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு பாலை திரித்து வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வருன்றதுக்காக. அதோடு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேக் பேட்டருக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவி இல்லை நெய் தடவி அதில் இந்த கேக் பேட்டரை ஊற்றி அதில் கொஞ்சம் ஒரு துண்டு சாக்லேட் போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் சாக்லேட் மெல்ட் ஆகிருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.